பிக் பாஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க, உள்ள வர்றவங்க எல்லாருமே ட்ரெஸ் குலாப், ட்ரெஸ் போட்டுட்டு திருப்பி கொடுத்துருவாங்க. எனக்கு குலாப் கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தம்பி நீ என்ன பேமெண்ட்டோ அதை வாங்கிக்க, எல்லா காசையும் ஒரு பைசா இல்லாம செட்டில் பண்ணிட்டேன் அவருக்கு. ட்ரெஸ்ஸை நான் எடுத்துக்கிறேன்ப்பா, திருப்பி எல்லாம் கொடுக்க வேணாம், நீ எனக்கு காஸ்டியூம் அனுப்பு. அதே மாதிரி அவரும் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. எல்லா பிக் பாஸ் முடிஞ்ச உடனே போய் அவருக்கு எல்லா காசையும் செட்டில் பண்ணிட்டேன் மேடம். ஈவன் ரேபிட்டாவுக்கு கூட எல்லா ஒரு காசு கூட அவருக்கு மைனஸ் வைக்கவே இல்லை. போனோம், கனெக்ட் பண்ணோம், திருப்பி 15 நாள் போனோம், திருப்பி 15 நாளுக்கு காஸ்டியூம் அனுப்பிச்சு விட்டாரு, அதுக்கும் காசு கொடுத்துட்டு. இந்த இதெல்லாம் பிக் பாஸ்ல போட்ட ட்ரெஸ் தான். ஸோ அதெல்லாம் வளர்றவங்களுக்கு நம்ம வந்து வர அவரும் பாவம் மேடம். ஒரு தொழில் பிசினஸ் பண்றது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டர், நான் போய் ஒரு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயா பண்ண முடியாது. ஏன்னா 1 ஹவர் பிசிக்கல் ஒர்க் இருக்கு. 500 ரூபா வாங்குற இடத்துல 300 ஃபீஸ் வாங்கலாம், 200 வாங்கலாம். ஒண்ணுமே இல்லாம நான் ஃப்ரீயா பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அவங்களுக்கும் பாவம். அந்த மாதிரி மேடம் பணத்தால என்னை விளக்கி, ஏன்னா மேடம் நம்ம ஒரு நேர்மையா இருந்தாலே நிறைய சம்பாதிக்கலாம் மேடம். பிசியோதெரபி டாக்டர்ல சம்பாதிக்காதது ஒன்றும் இல்லை மேடம். நான் அடுத்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டினேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பெட்டு போட்டு இதோட லெவல் வேற, சினிமாவில் சம்பாதிக்கிறத விட அதுலயும் நிறைய சம்பாதிக்கலாம்.